அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யாழி குருகுலத்தின் சார்பாக ஐயாம் இன்னிக் நான் தனித்துவமானவன் அப்படின்ட்டு என்னன்னா கிட்டத்தட்ட 515 நாளுக்கு மேலேயே போயிட்டு இருக்கு. இது வேற லெவல் ப்ரோக்ராமா ஹிட் ஆகிட்டு இருக்கு. அதுல நம்ம 23 நாட்கள் முடித்தோம்னா 7 நாட்கள் போடுவோம். இன்னைக்கு 7வது நாள். கடந்த 6 நாட்கள் முடிந்து விட்டது. இன்றைக்கு 7th டேல நம்ம இருக்கோம். இன்றைக்கு வேற லெவல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்க போகுது. ஏன்னா இன்றைக்கு கடைசி ஃபைனல் கிளைமேக்ஸ். இது ஒரு விதமா இருக்கும். நம்ம இவ்வளோ நாள் நம்ம அந்த 7 டேஸை விட இந்த 7 டேஸ் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் 7 டேஸ் கண்டிப்பா நீங்க இன்னும் ஒரு பர்ஃபெக்டான ஒரு சில விஷயத்தெல்லாம் நீங்க பார்க்கலாம்னு நினைக்கிறேன். வாங்க நம்மளோட ஸ்லைட்ஸுக்கு இன்னையோட பூதிக்கு போயிடலாம். இந்த 7வது நாள் சக்கர வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாயந்தரமா இதே வானவில் வாழ்க்கைன்னு ஒண்ணு போடுறோம். அது யூனிகார்னுக்கு போடுறோம். 8 மணிக்கு வந்துருங்க. இது 24ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரலாம். வருஷம் முழுக்க எல்லா மாசமும் இருக்கும். 31ஆம் தேதி டிஸ்கஷன் டே. 23ஆம் தேதி பகுப்பாய்வு தினம் அப்படின்னு சொல்லிக்கலாம். வாங்க நம்மளோட ஸ்லைட்ஸுக்கு போனால் இன்றையோட பகுதிக்கு ஸ்லைட்ஸுக்கு போயிடலாம். ரெக்கார்டிங் பர்பஸ் நம்ம வீடியோவில் வருவோம். டபுளாக தெரிஞ்சுச்சுன்னா நெக்ஸ்ட் ஸ்லைட் பண்ணி மேலே அப்படி எடுத்து விட்டுருங்க. அது தன்னால ஒன்று மறைஞ்சிருக்கும். இப்போ நம்ம ஐஆம் யூனிக் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம லோகோ இப்போதான் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். லோகோ எவால்வ் ஆகும். ஃபைனலாக ஒரு லோகோவில் வந்தோம்னா இருக்கும். நம்ம முன்னாடி இருக்கிறத விட இப்போ இருக்கிற லோகோ கொஞ்சம் கிளாரிட்டி பண்ணுறதுக்காக அடுத்தது போயிடலாம். டைரக்டா நம்மளோட இன்னையோட சப்ஜெக்ட் போயிடலாம். இன்னைக்கு தனிப்பட்ட வளர்ச்சி எவ்வாறு ஊக்கத்துடன் நிலையான தன்மையுடனும் இருப்பது அப்படின்றத பத்தி தான் நம்ம பேச போறோம். ஏன்னா தனிப்பட்ட வளர்ச்சி மட்டும் இல்லாம நம்ம எப்படி ஊக்கத்தோட இருக்க போறோம், அதுதான் இன்னைக்கோட கண்டென்ட். எப்படி ஊக்கத்தோட இருக்க போறோம் அப்படின்றது. ஏன்னா ஊக்கவியலையும் அதை எவ்வாறு தக்க வைப்பது என்பதையும் புரிந்து கொள்வீங்க நீங்க. ஓகே, தனிப்பட்ட வளர்ச்சி இலக்குகளையும் நிலைத்தன்மைக்கான தடைகளையும் அடையாளம் காணுவீங்க. அது மாதிரி ஊக்கத்துடன் ஒழுக்கத்துடன் இருக்க ஒரு நடைமுறை உத்திகளை கற்றுக்கொள்வீங்க. இன்னைக்கு தொடர்ச்சியான சுய மேம்பாட்டிற்கான தனிப்பயனாக்கப்பட்ட செயல் திட்டத்தை இன்னைக்கு உருவாக்குவீங்க. பார்க்கலாம் என்னென்னலாம் பண்ண போறீங்கன்னு. எப்பயும் தான் இந்த ஐஸ் பிரேக்கர் கேள்வி கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குன்றதுக்காக தான் நம்ம இதை கேட்கிறோம். யுவர் பிக்கஸ்ட் மோட்டிவேஷன், உங்கள் மிகப்பெரிய ஊக்கம் எது அப்படின்னு நம்ம கேட்கிறோம். உங்களை உண்மையிலேயே உற்சாகப்படுத்தும் ஒரு இலக்கு எது? ஏன்னா ஏதோ ஒண்ணு நமக்கு உற்சாகப்படுத்தும். எதுவுமே இல்லாம நம்ம இருக்க மாட்டோம். எதுவுமே இல்லாம ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இந்த பூமியில எல்லாருமே பிறந்திருப்பாங்க. சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க, ஏதோ ஒண்ணு. ஆனா திடீர்னு ஒரு பேஷன் வந்துடும் அவங்களுக்குள்ளேயே. அவங்களுக்கு தெரியாமே ஒரு நோக்கத்துக்காக ஏதோ ஒரு மாதிரியாவே இருப்பாங்க, வந்துருச்சு விட்ட மாதிரியாவே இருப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு இலக்குன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அந்த இலக்கையே அடைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அது என்னது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அதான எது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஏன் அதுக்காக போராடுறாங்கன்றதையும் கண்டுபிடிக்கணும். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா அந்த காலத்துல காந்தி சுதந்திரம் அப்படின்றதுக்காக பார்த்தாங்க. அதுதான் அவரோட இலக்கு. அது மாதிரி ஒருத்தவங்களுக்குள்ளேயும் ஏதோ ஒரு இலக்கு வச்சு சுத்திட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த காலத்துல எனக்கு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப வித்தியாசமாகவும் எனக்கு தோணுது. ஏன்னா இந்த காலத்துல இந்த எந்த ஃபெசிலிட்டியும் அங்க கிடையாது அந்த காலத்துல. ஆனாலும் அவங்க நிறைய சாதிச்சிருக்காங்க. ஒண்ணுமே இல்லை, ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. லைட் அதெல்லாம் அற்புதம்லயே பெருசுன்றது லைட் அப்படின்னு சொல்லலாம்.
ஏன்னா அந்த லைட் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எப்படி லைட் கண்டுபிடிச்சாங்க? லைட் கண்டுபிடிச்ச கொஞ்ச நாள்லயே வந்து கேமரா கண்டுபிடிக்கிறாங்க, அதை கண்டுபிடிக்கிறாங்க, இதை கண்டுபிடிக்கிறாங்க. ஏகப்பட்ட விஷயத்தையும் யோசிக்கிறாங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு இலக்கு, கோல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. கோல்னா என்ன? அவங்கள பொறுத்தவரைக்கும் இந்த கண்டுபிடிப்பாளர்களை பொறுத்தவரை என்னன்னா அவங்களுக்கு சேல் பண்ணணும், சேல்ஸ். ஏன்னா அந்த காலத்துல என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து இத்தனை, அந்த காலத்துல வந்து $1,000,000 அப்படின்னாங்க. அதான் பெரிய விஷயமா இருக்கும். இப்ப $1,000,000 வந்து பெரிய விஷயமே கிடையாது மாதிரி ஆயிடுச்சு. ஆனா அது $1,000,000 கொஸ்டின் அப்படியே கோடி ரூபாய் அப்படின்னு. கோடிலாம் இப்போ இங்கே இந்த காலத்திலேயே கோடி பெருசு இல்லை. அந்த காலத்துல தான் கோடினா ரொம்ப பெருசா இருந்துச்சு. இப்ப 100 கோடின்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எப்படி பெருசா இருக்கும் அந்த மாதிரி தான் அந்த காலத்துல வந்து கோடி அப்படின்னா ரொம்ப பெருசா மதிக்கப்பட்டது. இன்னைக்கு அது கோடின்றது மதிக்கப்படாத அளவுக்கு வந்துச்சு. ஏன்னா இப்ப நிறைய பேர் மாசத்துக்கே $1,00,00,000 சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால கோடிலாம் இன்னைக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. ஏன்னா 100 மாதத்திலே $100,00,00,000 இப்பெல்லாம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால ஆனா 1000 கோடின்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப அப்படியே பிரம்மாண்டமா இருக்கும். ஓ அப்படின்ட்டு. ஏன்னா அந்த காலத்துல அந்த மாதிரி இருக்கும்போது ஏதோ ஒண்ணு உந்துதல் பண்ணுங்க அவங்களுக்கு. ஏர்ன் பண்ணணும், ஏதோ ஒண்ணு செய்யணும். தன்னோட மனைவியே கூட அதுக்கு தடையா இருந்தா வேணாம், நான் வேற பொண்ணை பார்த்து போய்க்கிறேன். எனக்கு ஏதோ ஒண்ணு தேவைப்படுது, ஏதோ ஒரு நோக்கத்துக்காக போயிட்டே இருக்காங்க மனிதர்கள் வந்து. அவங்கள போயிட்டே இருக்காங்க. தன்னோட மனைவி வந்து தன்னோட கணவனை பிரிந்து அந்த ஏதோ ஒரு நோக்கத்தை, இலக்கை அடைய, நீ எனக்கு சரியான பேர் இல்லை, யூ ஆர் வெரி சாஃப்ட் அப்படின்றாங்க. நீ ரொம்ப வந்து சாதுவா இருக்க, எனக்கு பேஷனேட்டா இருக்கணும், வெறியோட இருக்கணும், சாதிக்கணும்ன்ற எண்ணத்தோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து இருக்காங்க. மனைவியை விட்டுட்டு ரொம்ப அந்த அதான எப்படின்னா ஆக்டிவா சுறுசுறுப்பா இருக்க ஒரு மனைவியை தேடி போறாரு. மனைவி கணவன் எல்லாம் விட்டுட்டு, சோம்பேறி கணவன்களை விட்டுட்டு ஒரு சுறுசுறுப்பான ஆண்மகனை தேடி போறாங்க. ஏன் அப்படின்றது பார்க்கும்போது ஏதோ ஒரு நோக்கம் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி போகுது. அதெல்லாம் எனக்கு இன்னும் ஆச்சரியமா இருக்கு. இன்னும் அந்த காலத்துல நம்ம கூட இல்லை, இப்ப கூட வந்து எல்லாம் ஒரு பெரிய தப்பாவும் அதுவும் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா சாதிக்க பிறந்தவங்க எல்லாருக்கும் வந்து வேற லெவல்ல போயிட்டே இருக்காங்க. எலன் மாஸ்டரும் பார்க்கும்போது அப்படி மூக்கு மேல கை வைக்கிற அளவுக்கு வேற லெவல்ல இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இன்னும் ஆச்சரியமா இருக்கு. எங்கேயோ ஒரு ஆப்பிரிக்கால ஒரு நாட்டுல வந்துட்டு அங்கேயும் நீங்க வந்து அடின்னு அடிக்கிறாரு யூஎஸ்ல வந்து. அப்ப யூஎஸ்ல வந்து பெரிய லெவல்ல சாதிக்கிறாங்க. சரி பார்ப்போம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் ஹவு டு மெயின்டைன் மோட்டிவேஷன் அண்ட் கன்சிஸ்டன்ட்லி இன் செல்ஃப் க்ரோத். இதுதான் ரொம்ப முக்கியம். கொஞ்சோண்டு லைட்டா மோட்டிவேட் ஆனா இங்க என்ன பண்ணுவாங்க, சாதிச்சு தெரியுமா, ரொம்ப சூப்பர் தெரியுமா, டூப்பர் தெரியுமா அப்படின்லாம் உசுப்பேத்தி அவங்க சாதனையெல்லாம் சொல்லி 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 பழைய சாதனையெல்லாம் சொல்லி புதுசா சாதிக்கவே விட மாட்டாங்க. ஆனா ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னா, இப்ப ட்ரெயின் இன்ஜின் போயிடுச்சுன்னு சூப்பரா போயிருக்கு ட்ரெயின் அப்படின்னோன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இன்ஜின் ஆஃப் பண்ணிட்டு அது பாட்டுக்கும் ஸ்பீட்ல, அது ஓடின ஸ்பீட்ல ஓடி போய் நின்று போயிடும். இங்க எல்லாம் புகழுவாங்க, இவங்க புகழ் பின்னாடி திரும்பி கேட்டுட்டு இருப்பாங்க, ட்ரெயினை ஓட்டவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு தான் இப்ப எல்லாரும் இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா பின்னாடி ட்ரெயின் இருக்கும், அவங்க புகழ்ச்சியில மயங்கி ட்ரெயினை ஓட்டும், ட்ரெயின் நின்றுட்டு இருக்கும். ஸோ ஓடும் போது எப்படின்னா யாரு என்ன சொல்றாங்களோ அதை பத்தி எல்லாம் கேட்கும்போது நம்ம ஓட்டத்துலதான் கவனமா இருக்கணும்ன்றதுதான் ரொம்ப முக்கியம். பக்கத்துல இருக்கவங்க உசு பேத்துவாங்க, பக்கத்துல இருக்கவங்க வெறுப்பா சொல்லுவாங்க, பக்கத்துல இருக்கவங்க ஏழாம் பேசுவாங்க, எப்படி போறான் பாருன்னு பேசுவாங்க. எப்படி திமிரா இருக்கும் பாரு, கேட்டா ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறான்னு சொல்லுவாங்க, கேட்டா பதில் சொல்ல மாட்டேங்கிறான்னு சொல்லுவாங்க. அவன் பாரு ட்ரெயின் ஓட்டுறதுல மட்டும் கவனம் செலுத்துறான், நம்ம கிட்ட ஏதாச்சும் பேசுறானான்னு கேட்பாங்க. எப்படி சொன்னாலும் உளவியல் தாக்குதல் பண்ணாலும் நீங்க திரும்பி மட்டும் பாத்துறாதீங்க, என்ன அங்க பேய் இருக்குன்ற மாதிரி திரும்பி பாத்துறாதீங்க. அப்புறம் ட்ரெயினை விட்டுருவீங்க, அவங்க ஆன்சர் பண்ணிட்டே இருப்பீங்க, ட்ரெயின் ஓடாது. டிரைவ்ஸ். You have to constantly self growth, motivation எல்லாமே நீங்க பண்ணணும். அது பார்க்கணும் என்னன்னு சொல்லிட்டு. அடுத்தது ஊக்கத்தை புரிந்து கொள்வது, அதன் பின்னணியில் உள்ள அறிவியலும் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். மோட்டிவேஷன் என்னது? அது இது வந்து உள் ஊக்கம், வெளிப்புற ஊக்கம்னு 2 விதமான ஊக்கம் இருக்கு. இது வந்து வேற லெவல்ங்க. இதுக்கு வந்து இதுதான் வந்து வாழ்க்கை.
நம்ம வாழ்க்கையே வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதே இந்த ஊக்கம் தான். இது உள் ஊக்கம் எடுத்துட்டு போறதா, வெளி ஊக்கம் எடுத்துட்டு போறதா தான் நம்ம கையில இருக்கு. உள் ஊக்கம் அப்படின்னா உள் வெகுமதிகளிலிருந்து இயக்கப்படுகிறதுன்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா ஆர்வம். தன்னால என்ன எனக்குள்ள ஆர்வம் ஏற்பட்டு வருது, எனக்குள்ள நிறைவு ஏற்படுது. உள்ள பேஷன்னு சொல்லுவாங்க. பேஷன் அப்படின்றது, அடுத்தது ஃபுல்ஃபில்மெண்ட், அடுத்தது கியூரியாசிட்டி. இதெல்லாம் என்ன இருக்கும் அப்படின்னா உள்ளுக்குள்ள பேஷனேட் அப்படின்னு ஒரு மாதிரி உள்ளுக்குள்ள வந்து எனக்குள்ள ஒரு தான் இன்ட்ரென்ஸ்டிக் அப்படின்றது. உங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு நடக்கும், அதுதான் இன்ட்ரென்ஸ்டிக். உங்களுக்குள்ள நடக்கலையா, அப்ப நடக்கிறதுக்காக ட்ரை பண்ணுங்க. காசி போறது, ராமேஸ்வரம் போறது வயசானவங்க மட்டும் போக மாட்டாங்க, சின்ன வயசுல கூட போவாங்க. சின்ன வயசுல பாத்தீங்கன்னா இந்த மேரேஜ் ஆகிறதுக்காக காலஹஸ்தி போகணும், ராமேஸ்வரம் போகணும், அங்க போகணும், இங்க போகணும், ஏதாச்சும் ஒண்ணு சொல்லி வெளியூர் வெளி மாநிலங்களுக்கு வந்து எப்படியாச்சும் தள்ளி விடுவாங்க. ஏன்னா உள்ளுக்குள்ள ஒரு பேஷன் எதையாச்சும் கிரியேட் பண்ணும், உள்ளுக்குள்ள ஒரு கியூரியாசிட்டியில ஆர்வ கோளாறுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆர்வ கோளாறு மாதிரி இருக்கணும். ஸோ உள்ளார்ந்த ஆர்வம், வெறி பிடிச்ச ஆர்வம் இருக்கணும். இதெல்லாம் தான் வந்து உங்களோட உள் ஊக்கத்தை சரி பண்ணுது. உள் ஊக்கம் அப்படின்றது வந்து இன்ட்ரென்ஸ்டிக் மோட்டிவேஷன் சொல்லுவாங்க. வெளிப்புற ஊக்கம் அப்படின்றது எக்ஸ்ட்ரின்ஸ்டிக் மோட்டிவேஷன். அது என்னது வெளிப்புற ஊக்கம்? வெளிப்புற ஊக்கம் அப்படின்றது வந்து வெகுமதிகளால் இயக்கப்படுகிறது. பணம், அங்கீகாரம், ப்ரெஷர், யாராச்சும் கொடுக்குற ப்ரெஷர், இதெல்லாமே. இது என்ன போட்டும் ரெண்டுமே வந்து என்னன்னா ரெண்டுமே பேலன்ஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஏன்னா ஒருத்தவங்க வெறும் வெளிப்புறத்துல மட்டுமே ஓடிட்டு இருப்பாங்க, உள்ள ஒண்ணுமே இருக்காது. ஸோ அந்த பிஹேவியர் என்னன்னா நாள்பட்ட காலத்துல வந்து அவங்க வயதான போதோ இல்லை அவங்களால இயலாத போதோ அவங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா வெளிப்புறத்துல இருந்து எந்த ஒரு அவார்டு கிடைக்காது, ரிவார்டு கிடைக்காது, பணம் கிடைக்காது, கிரேட் கிடைக்காது, சர்ப்ரைஸ் எதுவும் கிடைக்கலன்னா எதுவுமே இல்லை, நான் ஏன் வேலை செய்யணும், எதுவுமே இல்லை, நான் எதுக்கு வேலை செய்யணும், அதெல்லாம் இருக்கு, நான் சம்பாதிச்சது போதும், சும்மா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருந்தா போதும். ஆனா இந்த உள் ஊக்கம் இருக்கு தெரியுமா, எதுவுமே கொடுக்க வேண்டாங்க, ஒரு ரூபாய் கூட கொடுக்க வேணாம், ஒரு பைசா கூட கொடுக்க வேண்டாம், அசிங்கப்படுத்தினா கூட இந்த உள் ஊக்கம் என்ன தெரியுமா செய்யும், குதிரை மாதிரி ஓட ஆரம்பிக்கும். ஆனா இந்த வெளியூக்கம் வந்து கொஞ்ச நாள்ல காணாம போயிடும். எல்லாருக்கும் இந்த கவர்மெண்ட் ஆபீஸ்ல எல்லாம் வந்து ஒர்க் பண்றவங்க எல்லாருக்கும் என்னன்னா இந்த வெளியூக்கம் அதிகமா இருக்கும், உள்ளூக்கமே அவங்களுக்கு கிடையாது, ஜீரோல இருப்பாங்க. கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை செய்யும், முக்கியமா இந்தியன் கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை செய்யறவங்களுக்கு உள் ஊக்கம் வந்து கிட்ட 90% பேருக்கு இருக்காது, ஒரு 10-15% பேருக்கு இருக்கும். உடனே கோவப்படாதீங்க, நான்லாம் கவர்மெண்ட் ஆபீசர் எனக்கு இருக்காதா அப்படின்லாம் கேட்காதீங்க. 10% பேருக்கு தான் இருக்கும், 10-12% பேருக்கு இருக்கும். நான் ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல போய் கூப்பிட்டு வச்சு தனியா டெஸ்ட் எடுக்கிறேன், அதுல வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 12 பேரு ஒருத்தர் தான் தேடுறாரு. இது யாருக்கும் ஏன் லைஃப் வாழ்றோம்னே தெரியல. காசு வருது, மாசம் ஆனா காசு வருது, இது மட்டும்தான் தெரியுதே தவிர்த்து அவங்க வாழ்க்கையில என்ன இருக்குன்னே அவங்களுக்கு புரியல. ஒரே ஒருத்தர் மட்டும்தான் சொல்றாரு, என்னோட வாழ்க்கையில நான் இந்த அளவுக்கு சாதிக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாரும் வர்றாங்க போறாங்க, அப்படி கொஞ்சம் நேரம் ஆனா அப்படியே டைம் பாஸ் பண்ணிட்டு போயிடுவேன், ஆனா மாசம் ஆனா காசு வந்துருது இல்ல அப்படின்னு. எனக்கு என்ன வேலை கொடுத்தாங்களோ அதை மட்டும் தான் செய்வேன், எக்ஸ்ட்ரா வேலையெல்லாம் செய்ய மாட்டேன். வேற லெவல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. இது எல்லாமே எக்ஸ்டென்சிவ். என்ன பண்ணுவோம்னா 60 வயசு கழிச்சு ரிட்டையர் ஆகும்போது 58 வயசா ஏதோ 52 இயர்லி ரிட்டையர்மெண்ட்டோ லேட் ரிட்டையர்மெண்ட்டோ ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு பிறகு லைஃப்ல ஒண்ணுமே இருக்காது, ஜீரோவா இருக்கும். சாப்பிடுவாங்க தூங்குவாங்க, சாப்பிடுவாங்க தூங்குவாங்க. அப்படிதான் பக்கத்து வீட்டுல வந்து சப் கலெக்டரா இருந்தார். எங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தர் இருந்தாங்க, சப் கலெக்டரா இருந்தாங்க. நிறைய வீட்டுல பக்கத்துல சப் கலெக்டர் இருப்பாங்க. அதனால உடனே எங்களதான் சொல்றீங்களா அப்படின்லாம் கேட்காதீங்க. இது வந்து பொதுவான விஷயம், எல்லாருக்கும் பொருந்தும், பொருந்தாமலேயும் போகும். அதனால யாரையும் டைரக்டா நான் சொல்ல விரும்பல, அதனால இது இன்டைரக்டா ஒரு தாசில்தார்ல ஆரம்பிச்சு கலெக்டர் ஆயிடுறாங்க, அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆயிடுறாங்க. ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த ஒரு யூஸுமே கிடையாது.
உள்ளார்ந்த ஊக்கம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அவங்க எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணல. லாஸ்ட்ல ஒரு சீக்கிரமாவே ரிட்டையர் ஆயிட்டு ஒரு 10 வருஷம் கூட இந்த பூமியில இல்ல, போய் சேர்ந்துட்டாரு. அதே இன்னொருத்தர் இருக்காருங்க, அவர் எப்ப ரிட்டையர்மெண்ட் ஆவாருன்னு யோசிச்சுட்டு இருந்தாரு. ஒரு கட்டத்துக்கு மேல அவராலே சகிச்சுக்க முடியல, அவர் இயர்லியரா ரிட்டையர்மெண்ட் ஆறேன்னு சொல்லிட்டாரு. இந்த ரிட்டையர்மெண்ட் காலத்துக்குள்ள ரிட்டையர்மெண்ட் காலத்துக்குள்ள ரிட்டையர்மெண்ட் இன்னும் ஆகாம இந்த ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டு பர்ஃபெக்டா ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு பிறகு அதுக்கு முன்னாடியே ஒரு கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி, ரிட்டையர்மெண்ட்டுக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடியே அவரோட பேர்ல இல்லாம அவரோட மனைவி பேர்ல அவரு நினைச்ச அத்தனை விஷயமும் செஞ்சிருக்காரு. எப்படா ரிட்டையர்மெண்ட் கொடுப்பாங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தார். ரிட்டையர்மெண்ட் கொடுத்த அடுத்த செகண்ட் உள்ளுக்குள்ள இருந்ததுல அணை போட்டு தடுத்த மாதிரி அப்படியே வெளியில வந்து கொட்டுனுச்சு பாருங்களாங்க. வேற லெவல்ல இருந்துச்சு. நான் பார்த்து அசந்துட்டேன். அவர் வந்து வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்றாரு. இப்படியா அப்படின்னு, நீ கவர்மெண்ட் ஆபீஸ் தானே விட்டு தானே வந்தீங்க. ஒருத்தர் என்னன்னா இந்த கவர்மெண்ட் ஆபீஸ்ல 90% பேர் இப்படிதான் இருப்பாங்க. ஆனா அந்த 10-12% பேர் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஏன்னா அதுக்குள்ள உள்ளார்ந்த ஊக்கம், இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன். அங்கதான் ஏன் நிக்கிறானா, அங்கதான் நிக்கிறானா அப்படின்ற மாதிரி அங்க நிக்கிறாங்க அவங்க. ஏன்னா அந்த இடத்துல அவர் நின்னாரு பாருங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சு போச்சு. எனக்கு கவர்மெண்ட்னாலே பிடிக்காது, கவர்மெண்ட் ஆபீஸ்னாலே பிடிக்காது. ஆனா அந்த இடத்துல அவரை பார்க்கும்போது பிடிச்சிருந்துச்சு. ஓ, கவர்மெண்ட்ல இப்படியும் இருப்பாங்களா அப்படின்னு பிடிச்சிருந்துச்சு. வாங்க அடுத்ததுக்கு போகலாம். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ன்றதுனால சொல்றேன். அதுல மோட்டிவேஷன் கன்சிஸ்டன்சி லிங்க்ன்னு சொல்லுவோம். ஏன்னா அதான இது என்னன்னா ஊக்கம் வந்து நிலைத்தன்மை இணைப்பா இருக்கணும்னு சொல்றோம். என்னதுன்னு பார்ப்போம். ஊக்கம் உங்களை தொடங்குகிறது. எப்படி தொடங்குது அப்படின்னு பார்க்கலாம். நிலைத்தன்மை உங்களை தொடர வைக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா என்னை தொடர்ந்து இயக்குது அப்படின்றது வந்து நிலைத்தன்மை தான், கன்சிஸ்டன்ட் தான். நான் வந்து ஒரு 20 நாள் போடலாம், அதுக்கப்புறம் விட்டுடலாம். அப்புறம் போடலாமா வேணாமான்னு யோசிக்க ஆரம்பிச்சிடுவேன். ஆனா தொடர்ச்சி அடிக்கிறோம் தெரியுமா, என்ன அறியாமையே தூக்கம் வரும், ப்ராப்ளம் இருக்கும், ஏகப்பட்ட சூழ்நிலை தடைகளாக இருக்கும். நேற்று கூட முந்தா நேற்று கூட சொந்தக்காரங்களாம் வந்துட்டு இருந்தாங்க. ஒண்ணுமே சொல்ல, கதவு பூட்டிட்டாங்க. கதவு பூட்டேன், யாரு வந்து பார்த்தா என்ன பார்க்கட்டு நிறைய டைம் கட்டினாங்க, தட்டிக்கிட்டே இருந்தாங்க. நான் அதுக்கெல்லாம் கவலைப்படல. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்துக்குள்ள இறங்கிட்டோம்னு வைங்களேன், அந்த விஷயத்த பர்ஃபெக்டா, அதாவது ரொம்ப தெளிவாகவும் கான்சென்ட்ரேட் நிலையாகவும் நிலைத்தன்மையோட நம்ம செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு கிடைக்க வேண்டியது தன்னால கிடைக்கும். அப்படிதான் எனக்கு கிடைக்க வேண்டிய ஜாப் கிடைச்சிச்சு. அது போய் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய ஆர்டர்ஸ் எல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. மேலும் நிறைய விஷயம் நம்ம கிடைக்கணும் அப்படின்னா ஒரு கிளைண்டே நம்ம மேல வந்து அப்படியே அர்ஜுன் இல்லாமலாம் நான் யாருக்கிட்டையுமே போக மாட்டேன் அப்படின்னு ஒரு கிளைண்ட் என்னட்ட சொல்லணும். நீங்க போங்கயா, அவங்க சால்வ் பண்ணுவாங்க, என்ன பிரச்சனையா இருந்தாலும் அவர் சால்வ் பண்ணுவாங்க. அப்படி ஒரு தீராத நம்பிக்கை, தீராத மோகம், தீராத தாகம் ஒரு விஷயம் வரணும் அப்படின்னா நம்ம உண்மையோட நிலைத்தன்மையோட இருக்கணும். என்னையா போன் பண்ணா எடுக்க முடியல, என்னையா போன் பண்ணா வந்து சரியா ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, பார்க்கவே முடியல. 5 மணிக்கு பாரு டான் வந்து நிப்பாரு. ஆமாயா வந்து நிக்கிறாரு. எப்படி சாயந்தரம் 8 மணிக்கு பாரு டான் வந்து நிற்பாங்க. ஆமா வர்றாரு. அப்படி எப்படி ஷார்ப்பா வராரு. நமக்கெல்லாம் டெய்லி இந்த மாதிரி எல்லாம் ஷார்ப்பா இருக்க முடியுமான்னு தெரியல. சீரியல் கூட வந்து போடுறாங்க. என்னைக்கோ ஒரு நாள் மழை நின்றுச்சுன்னா சீரியலும் இருக்காது. ஆனா நம்மளோடது இருந்துகிட்டே இருக்கும். அப்படிதான் வந்து இருக்கு. அதுதான் வந்து நிலைத்தன்மை. உங்களை நிலைத்தன்மையோட வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட உங்களோட கிளைண்ட், உங்க கன்சூமர், உங்க கஸ்டமர் எல்லாத்தையும் அப்படியே உங்களுக்கு பிடிச்சி போயிடும் அவங்களுக்கு உங்களா. ஆனா அவங்கள்ட்ட நீங்க பேச முடியாது, ஸ்பெண்ட் பண்ண முடியாது டைம். அப்படிங்க என்ன பண்ணணும், எல்லாத்தையும் ஆட்டோமேட் பண்ணுங்க. அது உங்களோட ஃபேஸ் அவங்களுக்கு தெரியணும். ஏன்னா என்கிட்ட வந்து ஒரு 6000 கிளைண்ட் இருக்காங்க.
இந்த 6000 கிளைண்ட்டை நான் போய் பேச முடியுமா? ஒருத்தர்கிட்டையும் தனியா பேசணும்னா எனக்கு இன்னும் ஒரு 500 5000 வருஷமாச்சும் தேவைப்படும். ஒருத்தர்கிட்டையும் போய் டீப்பா பழகி அவங்க என்ன பிரச்சனை, அப்படியாம்மா சொல்லுமா, எப்படிமா இருக்கீங்க, அப்படியா சொல்லுமான்னு ஒரு பையன் பசங்க பொண்ணுங்க கிட்ட, இல்ல பெரிய பெரிய அங்கிள் ஆண்டி இப்படி என்ன வச்சுக்கோங்க, அப்பா அம்மா, எந்த உறவா இருந்தாலும் சரி, உறவுன்னா நான் சொல்றது ஒரு ஒரு கஸ்டமர், ஒரு கன்சூமர், இல்லைன்னா ஒரு வாடிக்கையாளரையே நம்ம உறவா தான் கருதுறோம். அப்படி நம்ம போய் ஒருத்தவங்கள்ட்டையும் பேசணும்னு வைங்களேன், ஏன்னா வாழ்றதுக்கு வந்து ஒரு 5000 வருஷம் மட்டும் தேவைப்படும். 5000 ஒரு 10,000 வருஷம் தேவைப்படும். அப்ப நம்ம என்ன பண்றோம்னா, எல்லாருக்கும் செட் ஆகுற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த நம்ம இப்ப சொல்லிடுறோம். இப்ப என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு அவங்களோட வாழ்க்கையில நான் சொல்ற விஷயங்கள் அவங்களுக்குள்ள போய் இறங்கி, ஆமால்ல நான் கூட இந்த மாதிரி தான் இருந்தேன்ல, நான் சரியாயிட்டேன்ல, நான் இப்படித்தானே இருக்கேன், இப்ப கொஞ்சம் இந்த மாதிரி மாத்திக்கலாமா, என்கிட்ட என்ன விஷயங்கள்லாம் இருக்கு, இதெல்லாம் யோசிக்க ஆரம்பிக்கிறதுக்காகவே நம்ம செய்யறோம். அப்போ வந்து கன்சிஸ்டன்சி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். மோட்டிவேஷன், உங்களுக்கு உள்ளார்ந்த மோட்டிவேஷன் வேணும். இன்னைக்கு ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னா, உங்கள் இலக்குகள் வந்து உங்கள் இலக்குகள் வந்து உள் அல்லது வெளிப்புற ஊக்கத்தால் இயக்கப்படுகிறதா அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கணும். ஏய் சூப்பரா இருக்க தெரியுமா அப்படின்னு யாரோ உசு பேத்துறதுனாலதான் நீங்க பண்றீங்களா, இல்ல நீங்களே மனம் வந்து அப்படியே டைம் பார்த்து இந்த டைம் ஆயிடுச்சா நான் போய் ஆகணும், ஏஞ்சிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி நேரத்தெல்லாம் 5 மணி நேரம் தோணும், அப்படியே தலை வலி, பேசிட்டு இருக்கும்போது மைண்ட் ஆஃப் ஆயிடுச்சு, பேச முடியல, அப்ப தண்ணி எடுத்து முகத்துல அடிச்சாலும் ஒண்ணுமே இல்லை. அந்த அளவுக்கு வந்து அதுவும் ஈவினிங் டைம் நல்லா தூங்கினா ஏஞ்சி வந்தேன். நடுவுல வந்து ஒரு காலைல ஒரு 12 மணிக்கு நேற்று கொஞ்சம் டாக்டர்கிட்ட பேசிட்டு இருந்ததுனால 12 மணி ஆயிடுச்சு மத்தியானம். பேசிட்டு திருப்பி எடுத்தா 5 hours தான் ஆச்சு. ஏன்னா 4:30 மணி அடிக்குது, எழுந்திரிக்கணும்னு தெரியுது, கான்சியஸ் இருக்கு, எழுந்திரிக்க முடியல. 5 மணின்னா இதுக்கு மேல தூங்கணும்னா நம்ம பிபிடி கூட தயார் பண்ண முடியாதுன்னு ஏஞ்சி அடிச்சு ஓடியாந்து உட்காந்து பிபிடி தயார் பண்ணா கரெக்டா 8 மணி, இன்னும் முடிக்க முடியல, 8:15 ஆயிடுச்சு. அதை எப்படியாச்சும் முடிச்சு பேசுவோம் அப்படின்னு பார்த்தா, அப்படியே பேசிக்கிட்டு இருக்கும் போதே அப்படியே நிக்குது. அடுத்தது என்ன பேசுறதுன்னு மைண்ட்ல வரல, தூக்கம் அப்படியே கலக்கத்துல இருக்கு. எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு, அந்த மாதிரிலாம் இருக்குமா பேசிட்டு இருக்கும் போது. அப்போ பேசாம இருந்த போதுலாம் நம்ம தூங்கல, ஏன் பேசிட்டு இருக்கும் போது தூங்குறோம்? நேற்று வந்து உட்காந்து நிறைய ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். அப்ப பேசாம இருக்கும்போது நம்ம பிபிடி எல்லாம் பண்ணும்போது தூக்கம் வராதுக்கு காரணம் வந்து ஆக்டிவா இருக்கும், கை கால்லாம் லெஸ் ஆக்டிவா இருக்கு, கம்மியான ஆக்ஷன் இருக்கு, மைண்டு எல்லாமே கம்மியா ஆக்டிவிட்டியா இருக்கு. அந்த எனர்ஜி ஃபோர்ஸ் வந்து நம்ம பேசும்போது ஹை எனர்ஜி ஃபோர்ஸ் பண்ணும்போது என்னன்னா உடம்பு வந்து தாங்கல, அதனால ஒரு செகண்ட் பிரெயின் வந்து அப்படியே சுவிச் ஆஃப் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுது, தூக்கம் வர்றதுக்கு ட்ரை பண்ணுது. அப்பதான் நான் யோசிச்சேன், ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, உள்ளார்ந்த உங்களை இயக்குறது வந்து வெறியோட இருக்கணும். அந்த மாதிரி இருந்தீங்கன்னா எப்படி வேணா இயங்கலாம். அடுத்தது வாங்க பார்க்கலாம். கன்சிஸ்டன்ஸ், சவால்களை வெல்வது, எவ்வாறு நிலையாக இருப்பது, இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். இது வந்து காமன் சேலஞ்ச் என்னவா இருக்கும் அப்படின்னா, தெளிவான இலக்குகள் இல்லாமை. பாத்தீங்கன்னா கோல்ஸ் தெளிவா இருக்காது, தோல்வி மற்றும் பின்னடைவு பயம், தோல்வி அடைஞ்சிருமோ அப்படின்னு யோசிச்சு பயந்துகிட்டே சேரணும். ஆர்வம் இழப்பது அல்லது திசை திருப்பப்படுவது, லூசிங் இன்ட்ரெஸ்ட் ஆர் கெட்டிங் டிஸ்ட்ராக்டட். நான் செஞ்சுட்டு இருக்கும்போது அப்படி திசை திரும்பிடும். அதனாலதான் நான் என்ன பண்ணேன்னா, இன்ட்ரெஸ்ட் லூஸ் ஆயிடும், கெட்டிங் டிஸ்ட்ராக்டட். காலையில பண்ணிட்டு இருந்தா டிஸ்ட்ராக்ட் ஆயிடும். என்ன செய்யலாம் யோசிச்சேன், போன் பண்றாங்க, அதை பண்றாங்க, இதை பண்றாங்க, நைட் ஷிஃப்ட் மாத்துவோம். கம்ப்ளீட்டா டேல நைட் ஷிஃப்ட் மாத்திட்டேன். டேல நான் போன் பண்ணாலும் எடுக்க முடியாது, நைட்ல யாருமே போனும் பண்ண மாட்டாங்களே. போன் பண்ணா அதுக்கான ரீசன் வாட்ஸ்அப் அனுப்புங்க, யாருதானாலும் வாட்ஸ்அப் அனுப்புங்க, இல்ல போன் மிஸ் கால் கொடுங்க, அவங்க மிஸ் கால்ல நான் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்றேன், இவ்வளவுதான் மேட்டர். ஏன் அப்படின்னா இந்த விஷயங்கள் வந்து உங்களை என்னை வந்து இப்போ நீ நிஜமாலே 100x பர்ஃபார்மன்ஸ்ல பண்ணிட்டு அந்த அளவுக்கு நான் என்ன செய்யணும்னு நினைச்சேன்னா அதை போன மாசம் ஃபுல்லாவே செஞ்சுட்டேன். உண்மையாலுமே எனக்காக நான் வாழ்ந்திருக்கேன்னு சொல்றத
என்னோட உள்ளுணர்வு சொல்லிட்டு எல்லாமே நான் ரொம்ப பெர்ஃபெக்டா போன மாசம் நம்ம யாழி குருகுலம் அதுக்காக பண்ணிட்டோம். இந்த மாசம் ஃபுல்லா என்னோடது வந்து யாழி டெக்கில இருக்க ப்ராடக்டை ஃபுல்லா நம்ம 8 யூனிகார்னுக்கு வந்து நான் கான்சென்ட்ரேட் பண்றேன் இந்த மந்த். இந்த மந்தோட என்னோட நைட் ஷிஃப்ட் ஓவர் ஆகும்னு நினைக்கிறேன். அப்படி ஓவர் ஆகல அப்படின்னா அது யாழி டெக்கினாலதான் இருக்கும். அடுத்த மாசமும் தொடரும். ஸோ மேக்சிமம் இந்த மந்த் எண்ட்லயே வந்து யாழி டெக்கியை கம்ப்ளீட்டா மாடிஃபை பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ யாழி டெக்கி அப்படின்றது வந்து நெக்ஸ்ட் லெவல்ல கொண்டு போக போறேன் இந்த மந்த். அது ஏன் அப்படி சொல்றேன்னா, டிஸ்ட்ராக்ஷனே இல்லைங்க. நைட்டு எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லை, எந்த சவுண்டும் இல்லை, வெளியில கத்துற சவுண்ட் இல்லை. வெளில வந்து முன்னாடிலாம் அப்படின்னா வெளியில ஏதாச்சும் சத்தம் போட்டுட்டு இருப்பாங்க, விளையாடிட்டு இருப்பாங்க, ஏகப்பட்ட கூச்சல் குழப்பம் எல்லாமே இருக்கும். குழந்தைங்க கூட வருவாங்க போவாங்க எல்லாமே பண்ணுவாங்க. இந்த நைட் டைம்ல வந்து ஒரு புள்ள பூச்சி கூட இருக்காது, நம்ம மட்டும்தான் இருக்கும். என்ன ஒரு சுகமானது, வாட்டுக்கும் போகுது. அப்படியே கான்சென்ட்ரேஷனா உங்க ஊர் எங்க ஊரு, டிஸ்ட்ராக்ஷனே இல்லைங்க. போன் எல்லாம் ஆஃப், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆன்ல எது நோட்டிபிகேஷனும் கிடையாது. நோட்டிபிகேஷன் அப்படி நைட் வரும், நோட்டிபிகேஷன் வந்தா கூட ஆஃப் எல்லாமே. அப்படியே எடுத்து பண்ணோம்னா எவ்வளோ நேரம் எடுக்கிறது. காலையிலாம் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா காலைல 7 hours எடுக்கிறது, நைட்டு வந்து வெறும் 3 மணி நேரம் தாங்க எடுக்குது. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, நைட்டு 3 hours தான் எடுக்குது. இப்போ நைட் ரொம்ப ப்ரொடக்டிவா இருக்கே அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா ஒரு பிபிடி தயார் பண்ணோம்னா மினிமம் 2 நாள் ஆகும், மினிமம் 1 நாள் ஆகும். ஆனா ஒரு நாள்லயே ஜஸ்ட் 4 மணி நேரம் 5 மணி நேரத்துல பிபிடி தயார் பண்ண முடியும், ஒரு சில விஷயங்கள்லாம் செய்ய முடியும், கண்டுபிடிக்க முடியும் கண்டதே இந்த நைட் ஷிஃப்ட்ல தான். நானே எனக்கான நைட் ஷிஃப்ட் எடுத்துட்டேன், எந்த கம்பெனிலையும் வேலை செய்யல, எதுலையுமே பண்ணல. எனக்கு டிஸ்ட்ராக்ஷன் வரக்கூடாதுன்னு நான் ராத்திரி முழுக்க டைம் என்னோட பாடி கண்டிஷன் வந்து மாற்றி வச்சுக்கிட்டேன்னு சொல்லலாம். அடுத்தது வாங்க பார்க்கலாம். அடுத்தது வந்து ஏன் சக்தி, ஒய் பவர் அப்படின்னு ஒன்று, உங்கள் வளர்ச்சி காரணத்துடன் ஆழமாக இணைவது அப்படின்னு சொல்றது. கனெக்டிங் டீப்லி வித் யுவர் ரீசன் ஃபார் க்ரோத். நான் எதுக்காக மேல வரணும், நான் எதுக்காக செய்யணும், முதல்ல ஏன், ஏன் வை பவர், ஏன்றதை நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வந்து மேல வந்துடலாம். இது பழக்கத்தை அடுக்கி வைத்தல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, ஹேபிட் ஸ்டேக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஹேபிட் ஸ்டேக்கிங் என்ன பண்ணும் அப்படின்னா, புதிய பழக்கங்களை இருக்கும் பழக்கங்கள் இணைத்துக் கொள்வது அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே இருக்க பழக்கத்தோட புதிய பழக்கத்தை வந்து இணைச்சிக்கலாம். லிங்கிங் நியூ ஹேபிட் டு எக்ஸிஸ்டிங் ஒன் ஃபார் பெட்டர் ரிட்டன்ஷன். ஏற்கனவே இருக்கத்தா இப்ப லேட்டஸ்டா இருக்கத்தோட இப்ப இருக்கிறதுல வந்து இணைத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லலாம். மாதிரி அக்கௌண்டபிலிட்டி சிஸ்டம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, யூசிங் பார்ட்னர் ஜேர்னலிங் ஆர் ப்ராக்ரஸ் ஸ்டேட்டஸ். இது என்னன்னா பொறுப்பு கூறல் அமைப்புகள். அப்படி இதுல வந்து அக்கௌண்டிங் பார்ட்னர்ஸ் அப்படின்றது வந்து கூட்டாளின்னு சொல்லலாம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க நம்ம கூட சேர்ந்து வேலை செய்வாங்க, அவங்களோடது நம்ம வேலை செய்வோம், நம்மளோடது அவங்க வேலை செய்வாங்க. இதுதான் வந்து அக்கௌண்டிங் பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். வந்து ஜேர்னலிங் பண்றது, இன்னைக்கு நான் என்ன பண்ணேன், நாளைக்கு என்ன பண்ணேன், நாளைக்கு என்ன பண்ணேன், ப்ராக்ரஸ் ட்ராக்கர், இதெல்லாம் எங்க ஆஃபீஸ்ல நாங்க பண்ணோம், அது என்னோட லைஃப்ல நான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன். அது மாதிரி ஒரு விதி, ஒரு சதவீத விதி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அதுதான் உச்சகட்டம் அப்படின்னு சொல்லலாம். நீண்ட கால தாக்கத்திற்கு ஒவ்வொரு நாளும் 1% மட்டும் மேம்படுத்தினாலே போதும். நான் 1% இல்லைங்க, ஒரு நாளைக்கு 6-7% மேம்படுத்த ஆரம்பிச்சுட்டான். இந்த 30 நாள்ல என்னோட வளர்ச்சி வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லலாம். வாங்க அடுத்ததுக்கு போகலாம். ஆக்டிவிட்டி என்னன்னா, உங்கள் சிரமப்படும் ஒரு பழக்கத்தை, அதனால் நீங்கள் சிரமப்படும் ஒரு பழக்கத்தை பற்றி சிந்தித்து நிலையாக இருப்பதற்கான ஒரு உத்தியை நீங்க எழுதுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்தது வாங்க, மோட்டிவேஷன் பூஸ்டர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதான மோட்டிவேஷன், ஊக்கத்தை அதிகரிப்பவர் அப்படின்னு. உங்கள் உந்துதலை மீண்டும் பற்ற வைத்தல் எப்படி நம்ம செய்யலாம் அப்படின்றது, விஜுவலைசேஷன் அண்ட் அஃபர்மேஷன்.
நேற்று புதுசா நம்ம ஒரு அஃபர்மேஷன் எடுத்திருக்கோம். எப்படின்னா நம்மளோட இலக்கு வந்து 5000 கோடி. நம்ம இலக்க 90% நம்ம வந்து டொனேட் பண்றோம், மற்றவர்களுக்கு கொடுக்குறோம். நம்ம வெறும் 10% தான் எடுத்துக்கிறோம். 10% அந்த மாதிரி தான் ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் 10% எடுத்தா போதும். அப்ப 90% நம்ம கொடுத்துருவோம். இந்த சமுதாயத்துக்கே 90% கொடுத்தோம், 10% போதும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்குகளை வலுப்படுத்த மன உருவங்களை வந்து பயன்படுத்தி அப்படின்னு சொல்லலாம். மென்டல் இமேஜினரி டு ரீஇம்போர்ஸ் கோல். ஆனா ஏற்கனவே நடந்த மாதிரி ஒரு கற்பனை இல்லாம நம்ம பண்ணணும். தன்னம்பிக்கை இன்மையின் அற்ற நேர்மறையான சுய பேச்சு. செல்ஃப் டவுட் இருக்கும்ல உங்ககிட்ட, சுய பேச்சு நேர்மறையான சுய பேச்சுன்னா ரொம்ப பாசிட்டிவான செல்ஃப் டாக் உங்கள்கிட்ட இருக்கணும் உங்களுக்குள்ளேயே. ஆனா சூப்பரா பண்ணிடுவேன், அது ஏங்குள்ள நம்ம பேசிக்கணும். மற்றவங்க சொன்னாங்க நான் எவ்வளவு சூப்பரா பண்ணுவேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி நம்ம பேசிக்கணும். இந்த அஃபர்மேஷனும் விஷுவலைசேஷனும் மட்டும்தான் உங்களை வேற லெவலுக்கு கொண்டு போகும். அடுத்தது வந்து இலக்குகளை மைல்கற்களாக பிரித்தல். நிறைய பேருக்கு இது தெரியாது, அதனால நிறைய என்ன பண்ணுவாங்கன்னா ஃபெயிலியர் ஆகுவாங்க. தயவு செய்து இந்த மாதிரி ஆகாதீங்க. முன்னேற்றத்தை காணக்கூடிய மாற்ற சிறிய இலக்குகளை அமைத்தல். என்ன பண்ணுவாங்கன்னா வச்சா குடிமி அடிச்சா மொட்டைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாம் வந்து வெறியோட பண்ணுவாங்க. நான் BMW கார் வாங்கணும், இல்லாட்டி காரே வாங்க மாட்டேன்னா. பாவி இருக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு கார் வாங்கியா, சாரி யூஸ் பண்ணதுக்கு, இருக்கிறதுக்கு ஒரு கார் வாங்கன்னு சொன்னா கூட அது செய்ய மாட்டாங்க. இருக்கிறதுக்கு போறதுக்கு ஒரு சைக்கிள் நான் வாங்க மாட்டேன். நான் ராயல் என்ஃபீல்டு பைக்கு தான் வாங்குவேன், இல்லாட்டி எதுவுமே வாங்க மாட்டேன். நடந்து போவாராமா, ஆனா ராயல் என்ஃபீல்டு பைக்கா தான் வாங்குவாங்க. இப்படிலாம் ஒரு பெரிய கோல் வச்சுக்கிட்டீங்கன்னு வைங்களேன், ஒர்க் அவுட் ஆகாது. குட்டி குட்டி கோலா மைல்ஸ்டோனா பண்ணுங்க. முதல்ல குட்டியா ஒரு சைக்கிள் வாங்க, ஓட்டுங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்கூட்டர் வாங்க, ஓட்டுங்க. அதுக்கப்புறம் லைட்டா ஒரு பைக்குக்கு மாறுங்க. அதுக்கப்புறம் ராயல் என்ஃபீல்டு வாங்க. அதுக்கப்புறம் டுகாட்டி வாங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணுமோ அந்த விஷயத்துக்கு மாறுங்க. எடுத்தோடனே கேடிஎம் தான் வேணுமா அப்படின்ற மாதிரி, பெட்ரோமாஸ் லைட்டே வேணுமா அப்படின்ற மாதிரியே வந்து இருக்கும். இந்த பெட்ரோமாஸ் லைட்டே தான் வேணுமான்ற மாதிரி காமெடி தான் எனக்கு வருது. எடுத்தோடனே வந்து அந்த மாதிரி கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி இல்லாம ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன செய்யணுமோ சின்ன சின்ன இலக்கா பண்ணுங்க. போனோடனே என்னன்னா, நான் சீஃப் மினிஸ்டர் சொன்னாங்க. இந்த ஸ்கூல்ல இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் பேசும்போது எனக்கு காமெடியா இருக்கும். பசங்கெல்லாம் பேசும்போது அது என்ன, அது குழந்தைங்க தெரியாது. ஆனா இப்ப ரியல் லைஃப்ல என்ன பண்றாங்கன்னா, நிறைய பேர் வந்து நம்ம என்ன இலக்கு வச்சுட்டு இருக்கோம், என்ன செய்யறோன்றே தெரியாம பாட்டுக்கும் ஸ்டெப்பே போடாம வந்து இறங்குறாங்க. நம்ம வந்து ஒரு பெரிய கேஷ் பர்னிங் சிஸ்டம்லாம் நம்ம வச்சில்ல, ஸ்டெப்ஸ் தெரியாம இறங்குறதுக்கு. ஏன்னா எதுல இன்வெஸ்ட் பண்ணா ஹை லெவல்ல வரும், எதுல இன்வெஸ்ட் பண்ணலன்னா வராது. எப்படி பேர்ன் பண்ணணும் கேஷை வந்து நம்மலாம் பேர்ன் பண்ண போறது இல்லை, இப்போ ஏர்னே பண்ண போறோம். ஏர்ன் பண்ணதுக்கு அப்புறம் தான் பேர்னிங்கே வரும். அப்போ காசை வந்து எரிக்கணும்னா முதல் காசை சம்பாதிக்கணும். கட்டுக்கட்டா வச்சிருந்தாதான் காசை எரிக்க முடியும். எரிக்கிறதுன்றது வந்து செலவு பண்றது, அது திரும்பி வராது அப்படின்ற கணக்குல வரும். செலவு பண்றது, காசு எரிக்கிறது எப்படி எடுத்தாங்க, ஒரு இன்டர்நெட் எல்லாருக்கும் கொடுத்தாங்க, ஃப்ரீயாவே கொடுத்தாங்க இன்டர்நெட். 2016 2015 2016 ஃப்ரீ இன்டர்நெட். யார் வேணாலும் வாங்க வந்து ஃப்ரீ இன்டர்நெட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஜியோ ஃப்ரீ இன்டர்நெட் எல்லாரும் யூஸ் பண்ணாங்க. ஃப்ரீ இன்டர்நெட் உங்க ஊரு எங்க ஊர்ல என்ன வாழ்க்கை வாழ்றாயம் அப்படின்ற மாதிரி ஃப்ரீ இன்டர்நெட் யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அந்த ஃப்ரீ இன்டர்நெட்ல நிறைய கம்பெனிஸ் போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த கம்பெனிஸே இல்ல, லைஃப்ல சுருங்கிச்சு எல்லா கம்பெனியும். அப்போ கோல் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் நார்மலைஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு விஷயத்துல எல்லாத்துக்கும் பிரைஸ் போட்டாங்க. இப்ப பார்த்தா ஓரளவுக்கு ஓகேயா இருக்குன்னு சொல்லலாம். அப்ப என்ன அப்படின்னா,
குட்டி குட்டியா பண்ணுங்க. அவங்க எல்லாம் பெரிய லெவல்ல யோசிக்கிறதுனால அதே சின்னதா தான் பண்றாங்க அவங்க லெவல்ல. அப்போ நம்ம லெவல்ல என்ன பண்ணுமோ அதை பண்ணுவோம். ஒருத்தருக்கும் ஒரு லெவல் இருக்கு. ஒருத்தர் 20,000 பெரிய விஷயமா இருக்கும், ஒருத்தருக்கு 1,00,000 பெரிய விஷயமா இருக்கும், ஒருத்தருக்கு 1 கோடி பெரிய விஷயமா இருக்கும், ஒருத்தருக்கு 100 கோடி பெரிய விஷயமா இருக்கும். நான் 1,00,000 தானே, அதான் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைப்பா, இதப்பா 1,00,000 எடுத்துக்கோ அப்படின்னு அசால்ட்டா எடுத்துட்டு போயிடுவாங்க. ஏன்னா அதெல்லாம் பெரிய விஷயமா இருக்காது. 1,00,000 2,00,000 பெரிய விஷயமே அவங்களுக்கு கிடையாது. அப்ப அந்த பர்சன்லாம் 1,00,000 ஈஸியா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காரு. அவங்களுக்குலாம் 1 கோடி 2 கோடி தான் பெரிய விஷயம். இப்ப 100 கோடி இருக்குன்னு வச்சுக்க, 100 150 கோடி இருக்கவங்களுக்குலாம் இந்த ஒரு 20 25 லட்சம்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அசால்ட்டா தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சின்ன சின்ன ஸ்டெப்பா எடுத்து வைங்க. நமக்கு ஏத்த மாதிரி, நம்மளால முடிஞ்ச மாதிரி. அதான் ஸ்மார்ட் கோல் அப்படிம்பாங்க. ஸ்மார்ட் கோல், அச்சீவபிள் கோல். அச்சீவபிள்னா செய்து முடிக்கக்கூடிய இலக்கு. நான் நிலாவுல போய் உட்கார்ந்துப்பேன், நிலாவுல போய் லேண்ட் வாங்குறேன், இதெல்லாம் செய்ய முடியுமா? அது மாதிரி இன்னும் சொல்லலாம் ஒரு சில விஷயத்தெல்லாம், ஆனா அது சொன்னா கொஞ்சம் எதிரா இருக்கும்ன்றதுனால நான் சொல்லல. நான் சைனாவே வாங்க போறேன்ருவாங்க. என்னையா சொல்ற? இல்ல நான் சைனா வாங்க போறேன். ஒருத்தர் என்கிட்ட பேசும்போது சொல்றாரு, அப்படியே அப்படியே என்டையர் கனடாவும் நான் காசு கொடுத்து வாங்க போறேன்னாரு. பக்குன்னு இருந்துச்சு. நீ இங்கேருந்து வந்திருக்கியா அப்படின்ற மாதிரி. அவனா நீ அப்படின்ற மாதிரி பயந்துட்டேன் நான். இந்த கீழ்பாக்கத்துல எல்லாம் மென்டலுக்குன்னு தனியா ஊத்துட்டு இருப்பாங்க. எங்க வீட்டு வேற பக்கத்துல தான் இருக்கு. பக்கத்துல இல்லைன்னா கூட ஒரு 5-6 கிலோமீட்டர் பக்கத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நேத்து இல்ல, எனக்கு எதிரில் இருக்கவன் அங்கேருந்து இங்கே ஒடியன்ட்டாங்களோ அப்படின்னு பக்குன்னு பயந்துட்டேன். ஏன்னா கடிச்சு வச்சுட்டாங்கன்னா என்னன்றதுன்னு சொல்லி, டேய் என்னையா பண்ற, என்ன கனடாவோ வாங்க போறியா? அது ஆப்பிள் இல்லையா வாங்குறதுக்கு அப்படின்னு திருப்பி தான் வந்துச்சு எனக்கு. அதனால முதல்ல கோலை குட்டி குட்டியா வைங்க. கனடா போங்க, அதுக்கப்புறம் கனடா வாங்கலாம். சின்ன சின்ன கோலா வைங்க. ஏன்னா நான் நியூசிலாந்து குட்டி நாடு தானே, இல்லைன்னா நியூசிலாந்து சின்ன நான் நியூசிலாண்டே வாங்கிறேன் பாருங்க ஒருத்தங்க. அதை விட செம திருப்பி வந்துச்சு. அட பாவி, அதுக்கு பாரத குட்டி நாடு, அதோட ஜிடிபி என்ன தெரியுமா? அதோட ஜிடிபி விட நான் 2 மடங்கு யோசிச்சு வச்சிருக்கேன்பா அப்படின்னாரு. அட பாவிங்க, நீ நியூசிலாண்டே வாங்க போறீங்களா அப்படின்னு திருப்பி தான் வந்துச்சு. ஏன்னா ரியாலிஸ்டிக்கா பண்ணுங்க, நிறைவேற்றக்கூடியதா பண்ணுங்க. அதுக்குதான் சொல்றாங்க சிறிய இலக்குகளா பண்ணுங்கன்னு சொல்றோம். எதிரில் நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசி காமெடி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லலாம். நியூசிலாண்டை வாங்க போறேன்னா காமெடியா தான் பார்ப்பாங்க உங்களை. அடுத்தது சமூகம் மற்றும் வழிகாட்டிகளின் பங்கு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. என்னன்னா, உங்களை சுற்றியுள்ள ஆதரவான மற்றும் ஊக்கம் அளிக்கும் நபர்கள் யார் இருக்காங்கன்னு பாருங்க. உங்களை சுத்தி ஆதரவா யார் இருக்காங்க, உங்களுக்கு ஊக்கம் யாரெல்லாம் அளிக்கிறாங்க. ஏன்னா இதெல்லாம் வேஸ்டியா குப்பை மாதிரி இருக்குன்னு சொன்னா தயவு செய்து அவங்களை பக்கத்துல வச்சுக்காருங்க, தூக்கு போட்டுருங்க. சூப்பர்ப்பா, எவ்வளவு சூப்பரா, அவங்களே வச்சுக்காதீங்க. நல்லாதான் இருக்கானே, ஏதோ ஒரு குறையுது பாக்குறேன், இப்படி பண்ணா நல்லா இருக்குமா, அப்படி பண்ணா நிறைய ஐடியாஸ் கொடுக்குறாங்க பாருங்க. சுத்தமா நல்லா இல்லைன்றவனையும் தூக்கி போட்டுருங்க. சூப்பர், நீ எங்கேயோ இருக்கு போயிட்டீங்க சார். அபூர்வ சகோதரர் எங்கேயோ போயிட்டீங்க சார், அடைக்கல எங்கேயோ போயிட்டீங்க சார், அடைக்கல எங்கேயோ போயிட்டீங்க, எங்கேயோ போயிட்டீங்க சார். ஜனகராஜ் எங்கேயோ போயிட்டீங்க சார். எதுக்கு? உங்கெல்லாம் வேலைக்கே ஆகாது. உங்களை உசுப்பேத்தி ரணகலப்படுத்தி லாஸ்ட்ல உங்களை கடனாரெல்லாம் மாத்திட்டு போயிடுவாங்க. நீங்க 1,00,000 தான் கடன் வாங்கியிருப்பீங்க, பாத்தீங்கன்னா 1 கோடி ரூபாய் கடனை ஏத்தி விட்டு போயிடுவாங்க. உசுப்பேத்தி ரணகலப்படுத்துறது அவங்கதான். அவங்களையும் கீழே வச்சுக்காதீங்க. நடுவுல ஒருத்தங்க இருக்காங்க பாருங்க, அதுதான் சூப்பர். ஒருத்தன் கீழே அவங்களை கம்ப்ளீட்டா தள்ளி விடுவான், ஒருத்தன் மேல கொண்டு போயிட்டு அங்கேயும் தள்ளி விட்டுருவான். இந்த நடுவுல ஒருத்தங்க இருப்பாங்க பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா குத்தி 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 மேல ஏத்தி விடுவாங்க. ஒரு குத்து குத்துனோன்னா வலி தாங்க முடியாம மேல ஏறுவோம் பாருங்க, அந்த மாதிரி பிரச்சனை ஆடுங்க. இதுல இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு, டக்கு டக்கு கொத்திக்கிட்டே இருக்கணும். கவலை இல்லை, அசிங்கப்படுத்துவாங்க, கவலை இல்லை, அவங்கள கூட வச்சுக்குங்க. ஏன்னா அவங்கதான் உங்களுக்கு உண்மையான விஷயத்த சொல்லி கொடுக்குறாங்க. அவங்கதான் உங்களுக்கு உண்மையான விஷயத்த சொல்லி கொடுக்குறாங்க. உங்களுக்கு கோபம் வரும், எரிச்சல் வரும்,
உள்ளுக்குள்ள பதறும், நம்ம சொல்றதுலாம் தப்புன்னு சொல்றாங்களேன்னு வெறியாகும், கோபமாகும். கவலைப்படாதீங்க. அதுக்கு நீ பதில் வச்சிருக்கியானா இந்த மாதிரிலாம் இருக்கும். ஒருத்தரை பார்த்தேன், ப்ரொடக்டிவா ஒண்ணு போட்டிருந்தாரு, பார்த்து அசந்துட்டேன். என்னன்னா அவரு தாங்க ஒரு விஷயத்த ஏன்னு தெரியல, எதுக்குன்னு தெரியல, ஆனா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு ஒருத்தன் போறான் பாருங்க, அவனெல்லாம் மதிக்க கூட கூடாது. ஆனா இதனால எல்லாம் நல்லா இல்லை, இதெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணா சரியாயிடும் சொன்னா பாருங்க. அப்ப வந்துச்சு நைட் ஷிஃப்ட், கான்சென்ட்ரேஷன் இல்லைன்னா பாருங்க, அப்ப வந்துச்சு நைட் ஷிஃப்ட். எதை தெளிவா சொல்றாங்களோ பர்ஃபெக்டா புரிஞ்சுக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம அடுத்த இலக்குக்கு வந்துடலாம். இல்லாட்டி என்ன பண்ணா அவங்களுக்கும் சொல்ல தெரியலன்னு வைங்களேன், தெரியும் ஏதோ ஒன்று மிஸ்ஸிங், ஆனா என்னதுன்னு அவங்களுக்கு தெரியாது, அது வேஸ்ட், எந்த ஒரு புண்ணியமும் கிடையாது. அதனால நம்ம அடுத்ததுக்கு வருவோம். வழிகாட்டுதலா இருக்கணும். அவங்க எல்லாரும் கூடயும் ஒன்னா சேர்ந்து குரூப் டிஸ்கஷன்ல பார்க்கணும். என்னது அப்படின்னு பார்க்கலாம். ஊக்கத்துடன் இருக்க உதவும் தனிப்பட்ட உத்திகளை நீங்கள்லாம் உங்களுக்குள்ள பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது மோட்டிவேஷன் பிளான். மோட்டிவேஷன் பிளான்னா என்ன? அடுத்தது உங்கள் தனிப்பட்ட வளர்ச்சி திட்டத்தை உருவாக்குங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நிமிஷம். நீண்ட கால தனிப்பட்ட வளர்ச்சி இலக்கை வரையறுக்கணும். உங்களுக்குன்னு ஒரு பர்சனல் கோலை வரையறுக்கணும். நீண்ட காலத்துக்கு 1 நாள்லாம் இல்லை, 2 நாள்லாம் இல்லை, 7 நாள், 8 நாள், 12 நாள் உருவாக்கணும். ஒரு ஊக்க தூண்டுதலை அடையாளம் காணணும். இது உங்களுக்கு ஏன் முக்கியம் அப்படின்னு பார்க்கணும். அடுத்த 7 நாட்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலைத்தன்மை உள்ள உத்தியை தேர்வு செய்யணும். ஏன்னா அந்த உத்தி தான் என்ன பண்ணும்னா உங்களை ட்ரிகர் பண்ணிட்டே உள்ளுக்குள்ளேயே ட்ரிகர் பண்ணும். உங்களை உள்ளுக்குள்ள இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷனா இருக்கணும், எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷனா இருக்கக்கூடாது. அடுத்தது பேர் ஷேரிங். 2 பேரா இருந்துகிட்டு என்ன பண்றோம்னா, நீங்க எப்படி, நான் எப்படி மோட்டிவேஷன் உள்ளுக்குள்ளேயே செல்ஃப் பண்ணிக்கிறேன், நான் எப்படி ஏஞ்சோனே மோட்டிவேஷன் பண்ணிக்கிறேன் அப்படின்னா பேர் ஷேரிங் பண்ணிக்கலாம். கேள்விகள் நேரம். நம்ம இப்போ கேள்வி கேட்க போறது இல்லை. அடுத்தது ஒரு சின்ன லாஸ்டா ஒரு ஃபைனலா ஒரு கோட் சொல்லி முடிக்கலாம். வெற்றி என்பது சிறந்தவராக இருப்பது பற்றியதல்ல. சக்சஸ் இஸ் நாட் அபவுட் பீயிங் த பெஸ்ட், இட்ஸ் அபவுட் பீயிங் த பெட்டர் தேன் எஸ்டர்டே. நேற்றை விட இன்னைக்கு பெட்டரா இருக்கிறது தான் சக்சஸை தவிர்த்து பெரிய லெவல்ல நான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்றதுதான் சக்சஸ் இல்லை. நேற்றை விட இன்னைக்கு எப்படி இருக்கேன், நான் மாதம் 5 கோடி ரூபாய் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது பெரிய விஷயம் இல்ல, நேற்றை விட இன்னைக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறேன் அதிகமா, அதான் பெரிய விஷயம். ஸோ அப்படியே நம்ம எப்பயும் போல நம்ம கடைசி பகுதிக்கு வந்துருவோம். ஃபாலோ யுவர் இன்ஸ்டிங்க்ட்ஸ். உங்க உள்ளுணர்வை பின்பற்றுங்கள். அடுத்தது லவ் பியாண்ட் இன்ஃபினிட்டி. எல்லையற்ற அன்பு எல்லாருக்கும் கொடுங்கள். கண்ணுக்கு தெரியாததை பார்க்க வேண்டும், சொல்லப்படாததை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக தான் இதை கொடுக்குறோம். கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாசம்லாம் வேற லெவல்ல இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி 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 சார். நம்ம திருப்பி இன்னையோட நம்ம 7 நாள் சப்ஜெக்ட் முடிஞ்சிருச்சு. இன்னையோட 7 நாள் சப்ஜெக்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்த மாசம் கம்ப்ளீட்டா சேம் ஐ ஆம் யூனிக் அப்படின்றது ஒரு பகுதி வந்துட்டு இருக்கு. அது மாதிரி ஐ ஆம் யூனிகான்ன்றது புது செஷன் ஆண்டர்பிரினியர்களுக்கு மட்டுமே கொடுக்கக்கூடியது. வாங்க பாயிண்ட் பெறலாம்னு சொல்லிக்கிறேன். யூடியூப்ல நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இருக்கும், நிறைய இன்ஃபர்மேஷன், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கணும்னு சொல்லிடலாம். ரொம்ப ரொம்ப நன்றி. நல்லதை சிந்தித்து நல்ல எண்ணங்களை வளர்த்து நல்லதை பார்த்து நல்லதை கேட்டு நல்லதை நுகர்ந்து நல்லதை சாப்பிட்டு நல்லதை பேசி நல்ல செயல்களை செய்து நல்லதை பிறருக்கு பகிர்ந்து நாமும் மகிழ்ச்சியாக இருப்போம், பிறரையும் மகிழ்ச்சி செய்வோம்னு சொல்லிக்கிறேன். யாழி குருகுலம் சென்னையில இருந்து உங்கள் அர்ஜுன் ஸ்ரீதர். மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு இன்று இரவு 8 மணிக்கு சந்திக்கலாம். இன்று இரவு 8 மணிக்கு யூனிகான் கிளாஸ் கடைசி நாள்.
அதனும் ப்ரீவியூ கிளாஸ் நாலுலேருந்து ஃபர்ஸ்ட் யூனிகான் கிளாஸ் நடக்குது. ரொம்ப ரொம்ப 4ஆம் தேதியிலேருந்து 1ஆம் தேதியிலேருந்து சொல்லிக்கலாம். ரொம்ப ரொம்ப நன்றி, வணக்கம்.